எந்த மாநிலத்திலும் இந்தியை எதிர்க்கவில்லை என்பதற்காக நாம் எதிர்க்காமல் இருப்பதில்லை. இந்தியாவிலே வேறு எந்த மாநிலத்திலும் நீட்டை எதிர்க்கவில்லை என்பதற்காக நாம் எதிர்க்காமல் இல்லை. இந்தியாவிலே வேறு எந்த மாநிலத்திலும் மாநில உரிமைகள் தொடர்பாக யாரும் போராடவில்லை என்பதற்காக நாம் போராடாமல் இல்லை. இந்தியாவிலே பாலஸ்தீனியர்களுக்காக யாரும் குரல் கொடுக்கவில்லை என்பதற்காக நாம் அமைதி காக்கவில்லை, போராடுகிறோம், குரல் எழுப்புகிறோம். அதுதான் நம்முடைய பண்பு. இதை வளர்த்தெடுத்திருப்பது தமிழ் மண், தமிழ் மண்ணில் நிலை கொண்டிருக்கிற பெரியார், அம்பேத்கர், மார்க்சிய அரசியல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பெரியாரியத்திற்கு எதிராக இங்கே சில நச்சு கும்பல் அவதூறுகளை பரப்புவதை இங்கே தோழர்கள் சுட்டிக்காட்டினார்கள். இந்த இடம் ரொம்ப முக்கியமானது. ஏதோ பெரியாரை விமர்சிக்கிறார்கள், அது திராவிடர் கழகத்தின் வேலை அல்லது திமுகவின் வேலை என்று நாம் கடந்து போய்விட முடியாது. பெரியார் அரசியலை இங்கே கொச்சைப்படுத்துகிறார்கள், விமர்சிக்கிறார்கள் என்றால் அது சிறுபான்மை சமூகத்தினரின் அரசியலை நீர்த்து போக செய்ய முயற்சிக்கிறார்கள் என்றுதான் பொருள். பெரியார் அரசியலை கொச்சைப்படுத்துகிறார்கள் என்றால் அது அம்பேத்கரிய அரசியலை செயலிழக்க செய்ய முயற்சிக்கிறார்கள் என்றுதான் பொருள். பெரியாரிய அரசியலை கொச்சையாக விமர்சிக்கிறார்கள், அவதூறு பரப்புகிறார்கள் என்றால் அது மார்க்சிய அரசியலுக்கு எதிரான நடவடிக்கை என்றுதான் பொருள். இளம் தலைமுறை இதை புரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி இது. RSS நீண்டகால செயல் திட்டத்தை இப்போது சிலர் பெரியாரை விமர்சிக்கிறோம், திராவிடத்தை விமர்சிக்கிறோம் என்கிற பெயரால் அவர்களுக்கு துணை போகிறார்கள். அதை நாம் வேடிக்கை பார்த்தால் தமிழ்நாடும் வட இந்திய மாநிலங்களைப் போல சொரணை கட்ட மாநிலமாக மாறும் நிலை ஏற்படும். எந்த எதிர்ப்புணர்வும் இல்லாமல் போய்விடும், போர்க்குணம் இல்லாமல் போய்விடும். கருத்தியல் அடிப்படையிலே மக்களை அணிதிரட்டுகிற அரசியல் படுத்துகிற முயற்சி இல்லாமல் போய்விடும். மனித உரிமைகளுக்காக இப்படி போராடுகிற இந்த போர்க்குணம் நேர்த்து போகும். சொந்த சோதரர்களுக்கு இடையிலான சாதிய முரண்களையும் மத முரண்களையும் அவர்கள் கூர்மைப்படுத்துகிறார்கள். சாதி பெருமையை உயர்த்தி பிடிக்கிறார்கள். இதையெல்லாம் நாம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது, அமைதி காத்து இருக்க முடியாது.